திருமணத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் தாலி கட்டிய நேரம் அது ஒன்று பிரச்சனையாக இருக்கலாம். 2வது உங்களுடைய கிரக சூழ்நிலைகள், அதாவது ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், இந்த 2 பிரச்சனையாக இருக்குது. அப்போ இது தீர என்ன பண்ணலான்னா, மறுதாலி கோர்த்து கட்டிக்கிறது. அடுத்து 2வது சரடு மாற்றிக்கிறது. எப்படி வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு பெண்கள் வந்து தாலி மாற்றி கோர்த்துக்கிறாங்களோ, அது மாதிரி அன்றைய நாளில் நீங்கள் தாலி மாற்றி கோர்த்து போட்டுக்கலாம் ஒன்று. இல்லைன்னா சரடாவது கடைசிக்கு வேறு புதுசு கட்டிக்கலாம். இப்படி இறைவன் பாதத்தில் வச்சு எடுத்து இறைவனை வேண்டி எனக்கு லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரடு மாற்றி கட்டிக்கிட்டிங்கன்னா, அந்த பங்குனி உத்தர நாளில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும்போது அந்த வருடம் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே, ஏன்னா கயிறு சரடு அப்படிங்கிறது ராகு, அது இறைவன் பாதத்தில் போயிட்டு வரும்போது அது குருவாக மாறிடும். இப்போ ராகு பகவானுங்க இருக்கிறார், குருவோட வீட்டில் இருக்கிறார், அது குருவாக மாறும். அப்போ குருனா என்ன? சுபம். அப்போ குரு நம்மளையே கெடுக்காது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் அப்போது நீங்கள் வந்து இறைவன் பாதத்தில் வச்சு நீங்கள் வந்து சரடு மாற்றி கட்டிக்கிறது இன்னும் ரொம்ப உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்துரும். அப்போ அன்றைய நாளில் நீங்கள் இந்த பண்ணீங்க அப்படின்னா, அடுத்து வந்து உங்களுக்கு இந்த லைஃப்பில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும்.